ஹலோ மக்களே, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான மாஜி அமைச்சர் ஒருவர் திமுகவில் இணைய உள்ளாரா? வெளியான தகவலால் அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. அதிமுகவில் இருக்கக்கூடிய நிலைகள் தற்பொழுது மிக மோசமான நிலைகள் தான் தற்பொழுது கள நிலவரமாக அதிமுகவில் தொடர்ச்சியாக உட்கட்சி மோதல்களும், குறிப்பாக 2 நாட்களுக்கு முன்பாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் எம்பியுமான அன்வர் ராஜா அவர்கள் திமுகவில் இணைத்து கொண்டார். அவரை தொடர்ந்து முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார், எடப்பாடி பழனிசாமியின் வலதுகை என்று கூட கூறலாம், அவரே தற்பொழுது திமுகவில் இணைவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஜெயக்குமார் திமுகவில் இணைந்தால் நிச்சயம் ராயபுரம் தொகுதியில் ஜெயக்குமார் அவர்கள் திமுகவின் சார்பாக களம் இறக்கப்படுவார். ஆனால் அதிமுக சார்பாக ராயபுரம் தொகுதியில் மீண்டும் அவர் போட்டியிட்டால் 2021 சட்டசபை தேர்தலில் ஜெயக்குமார் அவர்கள் எப்படி தோற்கடிக்கப்பட்டாரோ அதே நிலைமைதான் 2026லும். நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பலமுறை ஜெயக்குமார் அவர்கள் எடப்பாடியிடம் கூறியிருந்தார், அதிமுக கூட்டணி வேண்டாம், சிறுபான்மையினர்கள் அதிமுகவை புறக்கணித்து விடுவார்கள். நான் இதுவரை ராயபுரம் தொகுதியில் தோல்வியடைந்தது ஒரு முறைதான். என்னையே 2021 எனது மக்களை தோற்கடித்தார்கள் என்றால் அதற்கு முழுவதுமாக பாஜக தான் காரணம் என்பதையும் நேரடியாக செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுதே கூறியிருந்தார் ஜெயக்குமார் அவர்கள். 2026 சட்டசபை தேர்தலிலும் ஜெயக்குமார் அவர்களுக்கு அதிமுக ராயபுரம் தொகுதியை தான் ஒதுக்கி இருப்பதாகவும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. 2வது முறையும் அதிமுக சார்பாக ஜெயக்குமார் அவர்கள் போட்டியிட்டால் தோல்வி அடைவது உறுதிதான். இதனால்தான் ஜெயக்குமார் அவர்கள் அதிமுகவில் இருப்பதை விட திமுகவில் இணைந்தால் அவர் நிச்சயமாக ராயபுரம் தொகுதியில் வெற்றியடைவார். பாஜக கூட்டணி என்பது நாடாளுமன்றத்திற்குத்தான் வெற்றி வாய்ப்பை தேடி தருமே தவிர சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு வெற்றி வாய்ப்பு ஜெயக்குமாருக்கு கிடையாது. அப்படி அவர் நினைத்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியே 2021 ஏற்பட்டது போல் 26லும் நடக்கும். அது நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் ஒன்று அதிமுக பாஜக கூட்டணி விலக வேண்டும், இல்லை என்றால் ஜெயக்குமார் திமுகவில் இணைய வேண்டும் என்று திமுகவில் இணைந்த அன்வர் ராஜா அவர்கள் பரபரப்பான பேட்டி ஒன்றை கூறியுள்ளார். அதாவது அதிமுகவில் இருக்கக்கூடிய பல மிக முக்கியமான நிர்வாகிகளும் மாஜி அமைச்சர்களும் அதிமுகவில் இருந்து விலகுவதற்கான நேரம் வந்துவிட்டதாகவும், ஓபிஎஸ் அவர்களை புறக்கணித்த எடப்பாடி ஜெயக்குமாரை புறக்கணிப்பதற்கு ஒரு நொடி ஆகாது என்றும் அன்வர் ராஜா அவர்கள் தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். ஜெயக்குமார் அவர்கள் அதிமுகவில் இருப்பது சரியா, அல்லது அவர் அதிமுகவில் இருந்து விலகி ராயபுரம் தொகுதியில் திமுகவின் சார்பாக போட்டியிடலாமா, அல்லது திமுகவில் கூட இணைய வேண்டாம், சுயேட்சையாக ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்டாலும் ஜெயக்குமார் அவர்கள் வெற்றியடைவார், ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியில் போட்டியிட்டால் மிகப்பெரிய தோல்வியை தான் தழுவார் என்ற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.